செப்புத்தேர், பவளத்தேர், வெள்ளித்தேர் இந்த கூத்துக்கேர் இந்த ஆலயத்தை தரைமட்டம் செய்த பொழுது ஒரு முறையுமான ஒரு வரையில் வர சொல்லணும். இன்னைக்கு தேங்காய் பூச்சி விட்டுருதான் என்ன அளவுக்கு இருக்கு தேங்காய்? எத்தனை தேங்காய்? ஆயிரக்கணக்கான தேங்காய். ஆயிரக்கணக்கான தேங்காய். மற்றபடி முதல் வந்த திருவிழாவுக்கு வந்து போகிற சின்ன சித்தியவையோட அப்படி வந்து போகிறது உடைக்க தேங்காய் வந்து கொண்டே இருக்குது. ஏன்னா பக்தர்கள் பின்னால் இருந்து தேங்காய் வச்சு நண்பர்களே உறவுகளே எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறீங்களா? இன்றைக்கு பாருங்க, நாயனாவது ஊருக்கு வந்துட்டோம். அதாவது காலமே வழிகிட்டு நீ வந்து சேர்ந்தாச்சு. இன்றைக்கு தேர் நடக்குது. அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து நேரத்து வழிகிட்ட பட்டியால வந்து நேரத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. இல்லாட்டி வந்து கூட வந்து நெரிசலாக இருக்கும். இங்கே பாருங்க, எல்லாம் தேர் வந்து தயாராகி மக்கள் எல்லாம் தேர் வந்து தயாராகி கொண்டு இருக்குது. காவடிகள் வச்சிருக்கிறோம். கூட்டமாக இருக்கு. சின்ன பசங்களாம் காவடி வச்சு கொண்டிருக்கணும். தேங்காய் புரியல எவ்வளோ பெரிய எவ்வளோ தேங்காய். மூலேன சாமவேதம் சமத்வதாமி ஸ்ரீ நாகராஜேஸ்வரி தேவி பகுபராது. நம்மட அமிர்தருடைய தம்பி எவ்வளோ காலமாக வந்து கொண்டிருக்கிறீங்க இங்கே? ரப்பிலேருந்து வாரீங்க. என்ன சிறப்பு இந்த நயனயாம உங்களுக்கு? நிச்சயது நடக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்துருக்கீங்கன்னு சொன்னீங்க. எல்லாம் நிற்கணுமா? வேறங்க தேர் இழுக்கிற போகிறீங்க? உங்களுக்கு போகும். உங்களோட இது இன்றைக்கு போடுவேன். வேறு என்ன சொல்ல போகிறீங்க அது உங்களோட தம்பிக்கு? ஒரு முறையுமான ஒரு வரையில் வர சொல்லணும். அவர் அங்கேயே செட்டில் ஆகிட்டார். இங்கே வந்தால் தான் மகனே கல்யாணம் எனக்கு நிறைய சொல்லணும். வந்துட்டு போனால் கட்டாயம் நிச்சயம் எனக்கு அங்கேருந்து சரி கூட மேடம் விரும்புகிறேன். இங்கே வந்து அம்மாட்ட தரிசனம் கிடைச்சான். நிச்சயம் இந்த வாடகை இப்போ வந்து சுவாமி வந்து உள்வீதி சுற்றிட்டு வந்து வெளியே வரப்போகுது. இதுக்குத்தான் மக்கள் எல்லாம் வெளியே வந்து கொண்டிருக்கணும் பாருங்க. தேர் வந்து தயார் நிலையில் இருக்கு.
ப்ரோ எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறேன். உங்களோட நீங்கள் வீடியோ பார்க்குறது கேஸ் சங்கரோட பார்க்குறது. இந்த முறை கேஸ் சங்கரை காணையில் எங்கே போயிட்டு வேலையை அனுக்கிறப்ப வேறு வேறு ஆக்கள் வேற இல்லையா? யூடியூபர்ஸ் பெருசாக காணையில் இந்த நிறைய பேர் நிற்கிறேன். பழக்கமான ஆக்களை புது புது ஆக்கள் நிறைய பேர் நிற்கிறேன். நீங்கள் எத்தனாவது முறை வாரீங்க இந்த தேர்தல்? தேருக்கு சின்னல வந்திருக்கிறேன். எனக்கு வந்த அப்புறம் இப்போ தான் போகிறேன். முதல் தர வாரீங்களா? வளர்ந்த அப்புறம் நான் நினைச்சேன் உங்களை கண்டிருக்கிறேன் ரெண்டு தேரோட மெட்டாக்கள் போடுறவே தானே யூடியூப். மற்றபடி முதல் வந்த திருவிழாவுக்கு வந்து போகிறது சின்னல சித்தியவையோட அப்படி வந்து போகிறது. நானா இப்போ முதல் தரம் எந்த ஊரும் கூட? வட்டுக்கோட்டை. வட்டுக்கோட்டை வந்து சுவாமியை வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. பிள்ளையார் முருகன் மெட்டது அம்மன் வந்து வந்தாச்சு வெளியே. இந்த தேருக்கு வந்து போய்கொண்டிருக்கிற சுவாமி. நல்ல நல்ல மக்கள் கூட்டம். தேரில் ஏற்றியாச்சு. இப்போ வந்து தேங்காய்கள் உடைக்கணும். ஆயிரக்கணக்கான தேங்காய்கள் உடைச்சு தேரில் ஏற்றியாச்சு. இனி தேர் இழுக்கிறதுக்கு வண்டி மக்கள் தயாராகிடும். சிதறி இளநீர் எல்லாம் மூவியில் பட்டுருக்குது தீர்த்தம் மாதிரி. உடைக்க தேங்காய் வந்து கொண்டே இருக்குது. ஏன்னா பக்தர்கள் பின்னால் இருந்து தேங்காய் வீசி கொண்டிருக்கிறாங்க. வந்து நம்மளுடைய பகுதி நைனாதி நாகப்பட்டினம் அம்மனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கு அந்த நம்மளை அதே நாளில் வந்து தேர் விட்டுவிடும். சரி, தேர் வடம் இழுக்க தொடங்கிட்டேன். நான் இழுங்க நான் சரி. அப்போ சனம் அப்படியே தள்ளி அப்படியே எல்லாரும் பின்னால் போங்க. கவனம் கவனம் கவனம். அப்படியே வெளியேறுங்க. சரி, தேர் இழுக்க தொடங்கிட்டினோம். முதலாவது வந்து பிள்ளையாருடைய தேரை இழுத்து எங்களுடைய அம்மனுடைய தேரை வந்து இழுக்கினோம். வேறுங்க பக்தர்கள் வந்து மடம் பிடிக்கிறதுக்காக வேண்டி எல்லாரும் உள்ள இடையில பூந்து முங்கிய ஓர் எழுத்தாள் புவனேஷ் பாதம் போற்றி கணபதியே சரணம். நன்றி ப்ரோ. உங்களுக்கு மூத்தோனி கவசத்தை தந்திடுவாள். மாதாவின் கவசத்தை மங்களம் பெறுகிறது. மங்கள கணபதியே மகிழ்ந்த கருவீரே. பஞ்சமுக கணபதியே மனமாசரத்து கேசரவி. வல்லரை கணபதியே வந்தினைகளை போற்றி மகத்தான உன்னருடைய மாறி போல். என்ன தீவா எவ்வளோ காலமாக இந்த திருவிழாக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க ஐயா? நான் 7ஆம் திருவிழாண்டே தான் வந்தேன். வெளிநாட்டிலேருந்து வந்தீங்களா? எந்த நாடு? கனடாவில். ஓகே. அப்போ ஒவ்வொரு வருஷம் வாரீங்களா திருவிழாக்கு? அப்போ மாறது ஒரு உலக புகழ்பெற்ற
அம்பிகை, அதாவது 64 சத்தியுகத்தில் ஒரு சத்தியுடமாக வாழ்ந்துருக்கிறார். அவ நம்பி வருகின்ற அடியவேற குறைகளெல்லாம் அவ்வாறு களையப்பட்டு அவர்கள் தொடர்ச்சியாக தரிப்பதற்காக தான் இவ்வளவு தொலைவில் எல்லாம் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அது அவரோட ஒரு கொடை. இங்கே வந்து 2 விஷயம். ஒன்று, அம்பியை இங்கே இந்த மண்ணில் வீட்டிருப்பதொன்று, வருகின்ற அடியவரின் பசியை போக்குவதற்காக அமுதஸ்ரீ அன்னதானம் இந்த 16 நாட்களும் அவர்கள் அன்னம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு அம்பிகையினுடைய வடக்கு வீதியில் அமைந்திருக்கின்ற, அதாவது அங்கேயும் ஒரு அன்னதானம் வழங்கப்படும். நாளாந்தாடி ஒரு நாளாந்தம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் சாப்பாடு போடுற அம்பிகையை தரிசிக்க வரும் அடியவர்கள் பசி பிணி போக்கி போகின்ற பூமி இது, ஒரு புண்ணிய பூமி. அத்தோடு வடக்கு வீதியிலே கடலிலே கருடங்கல், பாம்பு சுத்தி கல்லென 2 கற்கள் புராதனமாக நான் பார்க்கல. இதுதான் முதல் தடவை எனக்கு. அந்த கல்லுக்குரிய பூசை ஒவ்வொரு வருடம் 11ஆம் திருவிழா பகல் சிறப்பாக நடைபெறுகின்றது. இவ்வருடம் 11ஆம் திருவிழாக்கு நடைபெற்றது. அன்று கருடன் அந்த பூசை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பூசை நடந்த இடத்தை சுற்றி வட்டமிட்டு ஒவ்வொரு வருஷமும் அது நடக்கும் கொடுத்துட்டு போனது. அதுக்கும் வரலாறு இருக்கின்றது. அதாவது அம்பியை நாடி புளியந்தி, அம்பியனுடைய அருகாமையில் இருக்கின்ற புளியந்தி விநாதம் பிரானிடம் இருந்து ஒரு நாகம் தினமும் பூ கொண்டு வாரது அம்பியை. அந்த பூ கொண்டு வந்த நாகத்தை இந்த கர்ணன் கண்டு வழிமறித்து அந்த பாம்பினை உண்ணுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த நேரத்திலே கருடன் ஒரு கல்லிலே குந்தி விட்டது. இந்த பாம்பை தான் அன்று இரையாக சாப்பிட வேண்டும் என பாம்பு கருடனுக்கு பயந்து ஒரு கல்லிலே சுற்றி கொண்டார். இதே நேரம் அந்த கடல் வழியாக வந்த வணிகர், இவர்கள் 2 பேரும் இருப்பதற்கு என்ன காரணம் என்று அவன் அதை ஆராய்ந்த பொழுது கருடன் சொல்லியிருக்கு, எனக்கு பசியாக இருக்கின்றது, நான் இந்த நாகத்தை உண்ணப் போகின்றேன். அப்ப அந்த வணிகன் சொல்லி இருக்கிறார், இல்ல நீ ஒன்றும் செய்யாத, அந்த பாம்பை விட சொல்லி. அப்ப அந்த கருடன் அவர்கிட்ட கேட்டிருக்கு, நீ வணிகம் செய்கிற இந்த கடலால உன்னிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் இந்த கோவிலுக்கு கொடுப்பியா? அப்ப அந்த வணிகன் சொல்லி இருக்கிறார், என்னுடைய அந்த வேண்டுகோளை நீ செய்வாயா இருந்தா நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போவேன். அப்படியே அவர் வந்து அம்பியிடம் அந்த கொண்ட பொருளாத்தை கொடுத்தது முன்பு அந்த கருடன் தண்ட பாட்டில் போனது. நாகம் அந்த கொண்ட பூவை கொண்டு அம்பாளுக்கு. அது ஒரு பெரிய வரலாறு. அது வந்துதான் ஸ்தல வரலாறுல மிக முக்கியமானது. புதிய விஷயமோடு தெரிஞ்சு கொண்டேன். நன்றி ஐயா. மற்றது இங்கே 3 தேர்கள் இருந்ததாக புராண வரலாறுகள் கூறுகின்றது. செப்பு தேர், பவளத்தேர், வெள்ளித்தேர். இந்த கூத்துக்கே இருந்த ஆலயத்தை தரைமட்டம் செய்த பொழுது அந்த அம்பியை காப்பாற்றப்பட்டால் அம்பியை கொண்டு போய் ஒரு ஆலமர பொந்துளே அந்த குரு கொண்டு வைக்கின்றார். வைத்தவுடன் அந்த பொந்து மூடப்பட்டு பட்டு விட்டது. அதே நேரம் இந்த 3 தேர்களும் தானாகவே கடலில் இறங்கியதாக சரித்திரம் கடலுக்குள்ள இருக்கு அந்த தேர் அதிகம் கூறுகின்றது. அந்த அம்பிகை அந்த பொந்தினுள்ளே வைக்கப்பட்டதை கண்ட கொத்துக்கையர் அந்த ஆலமரத்தை வெட்டி இருக்கின்றார். வெட்டும் பொழுது அதிலிருந்து இரத்தம் புரட்டு பாய்ந்தது. அதோடு அவர்கள் அதையும் கைவிட்டு சென்று விட்டார். அந்த ஆலமரம் இங்கே இருக்கு. போய் பார்க்கலாம். அந்த ஆலமரம் இங்கே அதில் இப்போ ஆலடி அம்மன் சொல்லி ஒரு கோயில் இருக்கு. கோயில் கட்டியிருக்காங்க. அதில் போனால் பார்க்கலாம். ஓகே, நல்ல விளக்கம் ஐயா. நன்றி. இன்னும் பல இருக்கின்றன. நீங்கள் இந்த அம்பியனுடைய காரியாலயத்திலே தல வரலாறு பற்றி ஒரு புத்தகம் இருக்கின்றது. அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தீர்களா இருந்தால் எல்லாம் விளக்கம். பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உனையன்றி மற்றோர் தெய்வம் வந்திருப்பதே. ஓம் சிவாய நமோ. சக்தியை சொல்வதாலே சர்வசக்தியும் பெற்றார் புவனேசி மாதாவை நேற்று எழுதப்பட்ட சப்பரம்
இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட தேரட்ட அளவு தான் இருக்குமாண்டு. இங்கே வந்து படையல் வச்சிருக்கணும். பாருங்க எவ்வளோ பேர் வந்து உருண்டு கொண்டிருக்கணும் நேர்த்தி கடன் வேண்டி. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? ட்ராவல் வித் டிடி யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன். அண்ணா சேனலையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் எங்களை பாருங்க. நான் பரிசில் தான் கூடுதலாக எடுக்கிறது. இந்த முறை முதலாவது வந்திருக்கிறேன். நீங்கள் எத்தனாவது தடவை இந்த திருவிழா? ரெண்டாவது தடவை. எங்கேருந்து வாரீங்க நீங்கள்? யாழ்ப்பாணம் தட்டாயச்சேரி. நான் கூட இந்த புங்குனி திருவிழா பார்த்தேன். நான் பாலினி அக்கா தெரியும் தானே? அவ என் ஃப்ரெண்ட் தான். அதுலேருந்து தான் உங்களுக்கு அறிமுகமானது. அதை பார்த்து சமையல் இப்போ எல்லாம் செய்கிறா. அவட்ட சேனலையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி போகுது திருவிழா? நல்ல மாதிரி போகுது. நயனாதேவி தெரியும்னாலே ஒரு ஃபேமஸான கோயில். கடல் கடந்து தான் நாங்கள் வர வேண்டியிருக்கோம். வெளிநாடுகளில் இருந்தாலும் நிறைய பேர் நம்ம வந்திருக்கிறோம் காணக்கூடிய மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேர்த்தி வச்சு முட்டை அடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முட்டை அடிப்பாங்களா? நேர்த்தி வச்சு வெளிநாட்டில் இருந்து வந்தெல்லாம் முட்டை அடித்த கதைகள்லாம் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நேர்த்தி வச்சு பிரதட்டு அடிக்கிற காவல் எடுக்கிறது நீங்கள் நினைச்சது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நடக்கும். என்ன நேர்த்தி வச்சீங்கன்னா எப்படியோ நடந்துடும். அது அவ்வளோ நம்பிக்கையானது. வருத்த துன்பங்களை எல்லாம் அம்மாடாச்சி நீக்கி இருக்கிறார். பிரசித்தி பெற்ற கோயில். கோயிலை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பிரான்ஸ்லேயும் நடக்கிறது. பிரான்ஸ்ல ஒரு இடத்துல நடக்கிற இதே நேரத்தில் நடக்கும். ஏன்னா கூடுதலாக அங்கே சனி ஞாயிறு தான் அங்கே வெப்பினம். ஆனால் நாகபூசணி அம்மன் திருவிழா மட்டும் அதே நாள் இங்கே எப்போ தேரோடுதோ அங்கேயும் அப்போ தேரோடும். சிறப்பாக இருக்குல்ல? நல்ல சிறப்பாக இருக்குது. கனகாலத்துக்கு பிறகு இவ்வளோ மக்கள் கூட்டத்தை பார்க்குறது நல்ல இதாக இருக்குது. அது மட்டும் இல்லை இன்றைக்கு தேங்காய் பூச்சி விட்டுருந்தாங்க. என்ன அளவுக்கு இருக்குது தேங்காய்? எத்தனை தேங்காய்? ஆயிரக்கணக்கான தேங்காய். ஆயிரக்கணக்கான தேங்காய் கண்ணதில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கோயில் தான் பார்க்குறேன். நானும் இங்கே பார்க்குறேன். என்னென்ன லாச்சப்பல் அங்கே இருக்குது தானே, அது அங்கே அடிப்பின தேங்காய். ஆனால் எவ்வளோ தேங்காய் இல்லை. இங்கே தான் சரியான தேங்காய். அப்படியே குளிச்சுட்டாங்க மக்கள் எல்லாம். தேங்காயே குளிக்கிறாங்க. தேங்காய் தான் கிடையாது. இளநீர் தான் உங்களுக்கு இருக்கு. ஓகே ப்ரோ, நன்றியா. ஓகே. அன்னதான மண்டபம் இருக்கு. பல காலங்கள் வந்து இங்கே அன்னதானம் செஞ்சு கொண்டே இருக்கிறோம். பாருங்க. எவ்வளோ பெரிய ஆக்கள் பின்னால் வந்து உருண்டு கொண்டிருக்கிறோம் பாருங்க. அடியார் ஒருவருடைய தங்கச் சங்குடி என்று ஆலய முன் கோபுர வாசலில் அறுக்கப்பட்டுள்ளது. எனவே அடியார்களாகிய நீங்கள் நகைகள் அடியார் ஒருவருடைய தங்கச் சங்குடி என்று ஆலய முன் கோபுர வாசலில் அறுக்கப்பட்டுள்ளது. எனவே அடியார்களாகிய நீங்கள் நகைகள். உறவுகளே, நான் நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எடுத்து காட்டிட்டேன். அதாவது இனி வந்து தேர் வந்து சுற்றி வர பல மணித்தியாலங்கள் ஆகும். ஸோ இந்த சிறிய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல் தடவை வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரிஸ் தமிழன். நன்றி, வணக்கம்.